நீங்க கவனிச்சிருப்பீங்க, தரையில தான் நின்றுகிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு பெட்டி வர வச்சு தலைவர் அதுக்கு மேல ஏறி நிக்க சொன்னாரு. என்னை மட்டுமல்ல, 8 கோடி தமிழர்களின் வாழ்க்கையை உயர்த்த போகிற தலைவர் முன்னால் இந்த தீர்மானங்களை வைத்திருக்கிறோம். இந்த தீர்மானங்களை வழிமொழிபவர்கள் யார், முன்மொழிபவர்கள் யார் என்று சொல்வதற்காக உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி சி விஜயலட்சுமி அக்கா அவர்களை வாஞ்சையோடு அழைக்கிறேன். வாங்க அக்கா. தீர்மானங்களை முன்மொழிபவர்கள் திரு எம் சிவகுமார் எம்எஸ்சி, மாவட்ட கழக செயலாளர், அரியலூர் மாவட்டம். திரு ஏ பார்த்திபன், மாவட்ட கழக செயலாளர், சேலம் மத்திய மாவட்டம். திரு எஸ் சீனிவாசன், மாவட்ட கழக செயலாளர், கடலூர் தெற்கு மாவட்டம். திரு எம் பாலாஜி பிகாம், மாவட்ட கழக செயலாளர், ஈரோடு மாநகர் மாவட்டம். திரு வி சம்பத்குமார் எம்பிஏ, மாவட்ட கழக செயலாளர், கோவை மாநகர் மாவட்டம். திரு ஆர் வேல்முருகன் என்கிற அப்பனு பிஏ, மாவட்ட கழக செயலாளர், சென்னை தெற்கு வடக்கு மாவட்டம். திரு வி பி மதியழகன், மாவட்ட கழக செயலாளர், கரூர் மேற்கு மாவட்டம். திரு எஸ் பாலமுருகன், மாவட்ட கழக செயலாளர், திருப்பூர் மாநகர் மாவட்டம். திரு ஏ விஜயன்பன் கல்லானை பிகாம், மாவட்ட கழக செயலாளர், மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம். திருமதி எம் சந்திரா, மாவட்ட கழக செயலாளர், திருச்சி மாநகர் மாவட்டம். திரு ஜே ஜே செந்தில்நாதன், மாவட்ட கழக செயலாளர், நாமக்கல் கிழக்கு மாவட்டம். தீர்மானங்களை வழிமொழிபவர்கள் திரு ஆர் சரவணன் பிபிஏ, மாவட்ட கழக செயலாளர், தஞ்சாவூர் மத்திய மாவட்டம். திரு எம் சிவன், மாவட்ட கழக செயலாளர், தர்மபுரி மேற்கு மாவட்டம். திரு எம் சுகுமார், மாவட்ட கழக செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்டம். திரு எஸ் ஆர் தங்கப்பாண்டி, மாவட்ட கழக செயலாளர், மதுரை மாநகர் மேற்கு மாவட்டம். திரு வி விஜயராகவன், மாவட்ட கழக செயலாளர், சென்னை வடக்கு தெற்கு மாவட்டம். திரு ஜே பர்வேஸ் பிஏ எல்எல்பி, மாவட்ட கழக செயலாளர், புதுக்கோட்டை மத்திய மாவட்டம். திரு எஸ் வேந்தர்கரசன் என்கிற வடிவேலு, மாவட்ட கழக செயலாளர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம். திரு கே விக்னேஷ், மாவட்ட கழக செயலாளர், கோவை தெற்கு மாவட்டம். திருமதி எஸ் பாமா ரமேஷ் பிகாம், மாவட்ட கழக செயலாளர், நீலகிரி கிழக்கு மாவட்டம். திரு எஸ்பி கே தென்னரசு, மாவட்ட கழக செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்டம். திரு என் சதீஷ்குமார், மாவட்ட கழக செயலாளர், நாமக்கல் மேற்கு மாவட்டம். நன்றி அக்கா. 17 தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. அடுத்து சில கழக நிர்வாகிகள் தலைவர் முன்னால் பேச வேண்டும் என்று கேட்டபோது முதலில் பெண் நிர்வாகிகளை பேச வையுங்கள் என்று உத்தரவிட்ட தலைவர் எங்களுடைய தலைவர்